தீண்டப்படுவதற்கு ஓர் அமிழ்தம் போன்ற சிந்தனைகளை கொண்ட செல்வர்களே, சாக்கிய சிம்மங்களே, மயர்வரும் மதிநலம் பயந்தான் மரபின் வந்துதித்த மாதிகர்களே, பொய்யா மரபின் புண்ணியன் சீடர்கள், நாம் அருந்தமிழ் மொழி என்கின்ற ஒரு ஒளியிலை அவலோகித போதிசத்துவன் உருவாக்கினான் என்கின்ற வரலாற்றையெல்லாம் வீரசோழியத்தில் அரச கவியும் ராஜ அரசனும் ராஜ கவியரசனும் ஆகிய கிங் அண்ட் ஃபிலாசபர் என்கின்ற நமது பாரம்பரியத்தை கொண்ட அதிலே உதித்த ராஜகவி அரச புலவனாகிய புத்தமித்திரனார் அவர்கள் நமக்கு தெளிவித்திருக்கின்றார்கள் என்பதை பற்றியெல்லாம் நாம் ஏற்கனவே உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றோம். வீரசோழியம் என்கின்ற அந்த ஒப்பற்ற இலக்கண நூலானது தமிழினுடைய வளமைக்கும் செழுமைக்கும் ஆணிகோலிய ஒரு அற்புதமான நூல். அந்த நூலை பொன்பற்றி அரசர் கவிஞர் அரச கவிஞர் புத்தமித்திரனார் எழுதினார் என்பதை நாம் அறிவோம். அதிலே தான் அவலோகிதன் என்கின்ற புத்த ஞாயிறுவினுடைய போதிசத்துவா ஒரு 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 தோற்றமானது. அவலோகிதன் என்கின்ற அந்த போதிசத்துவருடைய உலகின் துன்பங்களை எல்லாம் மனமிறங்கி கேட்கின்ற அவைகளை துடைப்பதற்காக வந்த அந்த அற்புத உருவமானது, அந்த கருத்து செல்வமானது, அந்த தம்மக்காயா என்கின்ற அந்த உடலானது, அந்த ஒரு புத்த உருவமானது, அந்த புத்த ஒரு தோற்றமானது, எண்ணில் புத்தர்களில் ஒருவராகிய அந்த புத்தரானவர் பொதிகையிலே தமிழை உருவாக்கினார் என்று நாம் வீரசோழியத்தின் வரலாற்றில் காண்கின்றோம். அதை பின்னாளில் தங்களுடைய சுயநலங்களுக்காக சிவக்கோலம் என்பதுவே புத்தருடைய தவக்கோலம் என்பதையெல்லாம் மறைத்து தங்களுக்காக ஒரு தனி அடையாளமாக பிராண்டு போட்டு சைவ சித்தாந்த தமிழ்வாதிகள் என்று ஒரு கட்சியை ஏற்படுத்தி கொண்ட சில சுயநலவாதிகள் சிவன் என்கின்ற அந்த தவக்கோலம் என்பது புத்த ஞாயிறுடைய ஒரு வடிவம்தான், ஒரு புத்த ஞாயிறுவை சுட்டி காட்டும் ஒரு சூடகமாக ஒரு பூடகமாக ஒரு சூட்சமாக விளக்கி காட்டும், மக்களுக்கு எடுத்துக்காட்டும் ஒரு தத்துவ ஒரு சித்திர வடிவம் என்பதை மறைத்து ஏதோ சிவன் என்பது ஒரு தெய்வமாகவும் அவர் கங்கையை தன்னுடைய சடையிலே கொண்டவராகவும் பெண்ணோடு அங்கம் பாதி பகிர்ந்து கொண்டவராகவும் என்பதாக சில கதைகளை எல்லாம் திரித்து வைத்துக்கொண்டு புத்த ஞாயிறு என்கின்ற அந்த உலகின் ஒப்பற்ற ஒளியாகிய நமது சாக்கிய ராஜசிம்மகனுடைய தவக்கோலமே அது என்பதை மறைத்து தங்களுடைய ஆன்மீக அரசியலை நடத்தி கொண்டார்கள். அதன் மூலம் எவ்வளவோ ஆதாயங்களை அவர்கள் ஏற்படுத்தி கொண்டார்கள். அப்படிப்பட்ட அந்த தமிழ் சைவ மரபினர்கள் என்பவர்கள் பார்ப்பனியத்தை ஓரளவுக்கு மட்டும் எதிர்த்தவர்கள். அன்பே சிவமயம் என்று சொல்லிக்கொண்டு, ஆனால் வேள்விகளுக்காக பசுக்களை அதாவது விலங்குகளை கொல்வது, வேள்விகளில் அவைகளை போட்டு சுட்டு பொசுக்குவது என்பது தவறல்ல என்கின்ற அளவுக்கு சமரசம் செய்து கொண்ட சூழ்ச்சியாளர்கள். இந்த வெள்ளாள பிள்ளைகள் என்கின்றவர்கள் எல்லாம் அத்தகைய சமரச சத்சூத்திரர்கள் என்று தங்களை இழிவுபடுத்துகின்றதிலே கூட ஒரு உயர்வான ஒரு இழிவு என்பதாக தங்களை கொண்டு பார்ப்பனியத்திடம் விற்று கொண்டவர்கள் என்பதையெல்லாம் நீங்கள் வரலாற்றிலே அறிந்து கொள்கிறதற்கு மிக முக்கியமான ஒரு ஆதாரமாக இருக்கின்ற நூல் முல்லைப்பாட்டு ஆராய்ச்சுரை என்று எழுதிய மறைமலை அடிகள் அவருடைய நூல் ஆகும். மறைமலை அடிகள் சைவத்தை தமிழர்களுடைய மதம் என்றும் தமிழ் என்கின்ற மொழி இந்தியா கண்டத்தின் முழு பிரதேசங்களிலும் இருந்தது என்றும் தமிழை மையப்படுத்தி கொண்ட
சைவ சித்தாந்தம் என்பதை மையப்படுத்தி கொண்ட என்கின்ற ஒரு மதவாதியாக அவர் இருந்திருக்கிறார். அதாவது புத்த ஞாயிறுவனுடைய தவக்கோலமாகிய அந்த சிவக்கோலத்தை தங்களுக்கான சிவனாக தனியாக எடுத்து அந்த வரலாற்று தொடர்புகளை எல்லாம் அறுத்து அதை ஒரு செப்பரேட் கல்ட்டாக மாற்றி ஒரு செப்பரேட் பிராண்டாக மாற்றி அவர்கள் தங்களுக்கான பிழைப்பை செய்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி வீர சைவர்கள் ஏற்படுத்தி கொண்டார்களோ கர்நாடகாவிலே, அப்படி இவர்கள் தங்களுக்கான ஒரு அரசியல் ஆன்மீக ஆதாயத்திற்கான இந்த ஒரு வேலையை செய்தார்கள். அவர்கள் தமிழ் மொழியை தூக்கி பிடிப்பதன் மூலம் சிவன் தமிழை ஏற்படுத்தினான் என்கின்ற ஒரு கிளைம்ஸ் எல்லாம் என்கின்ற ஒரு வகையான கட்டுக்கதைகளை எல்லாம் அவர்கள் செய்ய வந்தது. அவலோகிதன் என்கின்ற போதிசத்துவன் தமிழை செய்தார் என்ற மகா அறிஞரும் பெரும் கவிஞரும் பெரும் மன்னரும் ஆகிய பொன்பற்றி புத்தமித்திரனாருடைய வீரசோழியத்தில் சொல்லப்பட்ட அந்த கருத்துக்கு பின் அதை உள்வாங்கிக் கொண்டு தங்களுக்கான ஒன்றாக தன்வயப்படுத்திக் கொள்கின்ற ஒரு முயற்சியாக, அப்ரோப்ரியேட்டிங் டெண்டன்சியாக இதை தமிழ் சத்சூத்திரர்கள் என்று சொல்கின்ற இந்த சூத்திரர்களுடைய இழிந்தவர்கள், பார்ப்பனர்கள் பார்வையிலே, மனுவின் பார்வையிலே இழிந்தவர்களாகியவர்களுடைய வரலாற்று போக்கிருக்கிறது. இருந்தாலும் இவர்கள் கூட தமிழுக்காக பௌத்தம், அதாவது சாக்கியம், புத்த ஞாயிறுனுடைய வழித்தோன்றல்கள் சிந்தனையை செழுமையை ஏற்று அதற்காக அதை எங்கும் மக்களுக்காக பரப்பி மேன்மை செய்தவர்களாகிய சாக்கியர்களுடைய பங்களிப்பை பற்றியெல்லாம் சற்று நேர்மையோடு அங்கீகரித்தவராக மறைமலை அடிகள் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கு கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பார்ப்பனியத்தையும் ஆரியத்தையும் எதிர்க்கிற அவர்களுடைய முயற்சியானது பார்ப்பனியத்தை அழிப்பதோ ஜாதியத்தை அழிப்பதோ அல்ல என்றாலும், எப்படி இன்று அம்பேத்கரை பயன்படுத்திக் கொள்கிறார்களோ பார்ப்பனர்களிலிருந்து கேர்ப்பனர்கள் வரை தங்களுடைய தேவைக்காக அவருடைய கருத்துக்களை எடுத்து ஓதி பயன்படுத்திக்கிறார்களோ, அதுபோல தனக்கென்று வருகின்ற பொழுது இந்த சத்சூத்திரர்கள் தங்களை ஆரியர்களிடமிருந்து காத்து கொள்கின்ற ஒரு தேவைக்கு அல்லது ஒரு சூழ்நிலைக்கு உட்படுத்தப்படும் பொழுது அறிவு ஆயுதமாக பௌத்தத்தை கையில் எடுக்கிறார்கள் என்பதை மறைமலை அடிகளும் பௌத்தத்தை பற்றி அவர் கொண்டிருந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட் யூஸ், அதாவது அதை பயன்படுத்தி கொள்கின்ற அவருடைய அந்த புத்தி, அவருடைய அந்த நோக்கு, அந்த குறுகிய அந்த சுயநலம் என்பது வெளிப்படும் என்பதை நாம் இங்கே காண முடியும். இருந்தாலும் அந்த சுயநலமான ஒரு சூழ்நிலையில் கூட அவர்கள் பயன்படுத்தி கொண்ட ஒரு அறிவு ஆயுதம் என்பது பௌத்தம்தான் என்பதும், அதாவது சாக்கியம்தான் என்பதும், புத்தஞாயிறுடைய தத்துவங்கள் தான் என்பதும், அது தமிழினுடைய பெருக்கத்திற்கு எவ்வாறு பௌத்தர்களாகிய நாம், சாக்கியர்களாகிய நாம் அதாவது அதற்கு ஆற்றுப்படுத்தியிருக்கிறோம், தமிழை செழுமைப்படுத்தியிருக்கிறோம், தமிழை செய்திருக்கிறோம் என்பதை அவர் அங்கீகரிக்கின்ற அந்த விதத்தை நான் இப்பொழுது அவருடைய முல்லைப்பாட்டு ஆராய்ச்சியுரை என்ற நூலிலிருந்து அதில் இருக்கின்ற பழந்தமிழ் பாட்டின் சிறப்பியல்பு என்கின்ற ஒரு கட்டுரையின் பௌத்த சமய தோற்றமும் பெருக்கமும் என்கின்ற பகுதியை நான் இப்பொழுது உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். இனி அதாவது மறைமலை அடிகள் இப்பொழுது பேசுகிறார். இனி இங்கனம் தமிழ் பெருக்கமுற்று விளங்குதற்கு ஒரு பெரும் துணை காரணமாய் இருந்தது யாது என்று ஆராய புகுவோர்க்கு பௌத்த சமயம் ஆங்காங்கு விளக்கமுற்று பரவி வந்தமையே யாம் என்பது புலப்படும். ஆங்காங்கு பௌத்த சமயம் ஆங்காங்கு விளக்கமுற்று பரவி வந்தமையே யாம் என்பது புலப்படும். அதாவது தமிழினுடைய பெருக்கத்திற்கு, தமிழுடைய வளர்ச்சிக்கு காரணம் என்ன என்று ஆராய புகுந்த மறைமலை அடிகள் கூறுவது என்னவென்றால், பௌத்த சமயம் தோன்றியதன் தான் அது அங்கங்கு முற்றும் பரவி விளக்கமுற்று அது பரவி இருந்தது தான், ஆங்காங்கு பரவி இருந்தது தான் தமிழினுடைய பெருக்கத்திற்கு ஒரு பெரும் துணை காரணமாக இருந்தது, பெரும் துணையாக இருந்தது, பெரும் துணை காரணமாக இருந்தது, அதாவது ஒரு காரண துணையாக இருந்தது என்று தமிழினுடைய வளர்ச்சிக்கான
தமிழினுடைய பெருக்கத்திற்கான ஒரு பெருந்துணையாக காரணமாக பௌத்த சமயத்தின் பரப்பலை, பௌத்த சமயத்தினுடைய விரிவாக அது எங்கும் பரவி இருந்ததை அவர் எடுத்து காட்டுகின்றார். இங்கே மேலும் மரபிலை அடிகள் அவர்கள் பேசுகிறார். பண்டை காலத்து ஆசிய கண்டத்தின் வடதிசை பக்கங்களில் இருந்த ஆரியர் குளிர் நனி மிகுந்த அவ்விடங்களை விட்டு இந்திய நாட்டில் குடிபுகுந்ததற்கு முன் இவ்விந்திய நாடு முழுவதும் பரவி இருந்த மக்கள் தமிழரே ஆவர். இவ்வாறு இங்கே தமிழரே ஆவர் என்பதற்கு அவர் த கேம்பிரிட்ஜ் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஏன்ஷியன்ட் இந்தியா பக்கங்கள் 41, 42 சாப்டர் 2 இருக்கின்ற ஆங்கில வாசகங்களை தனக்கு சாதகமாக மேற்கோள் காட்டுகிறார். அது என்னவென்றால், there can be little doubt that Dravidian languages were actually flourishing in the western regions of northern India at the period when languages of the Indo-European type were introduced by the Aryan invasions or early popular dialects and in the modern vernaculars derived from them. என்கின்ற இந்த கேம்பிரிட்ஜ் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஏன்ஷியன்ட் இந்தியா என்கின்ற இந்த குறிப்பை தான் அவர் வடநாட்டு இந்திய நாட்டில் ஆரியர்கள் வருவதற்கு முன் இந்திய நாடு முழுவதும் பரவியிருந்த மக்கள் தமிழரே ஆவர் என்பதற்கான அடையாளமாக காட்டுகின்றார். திராவிடியன் மொழிகள் இந்தியா முழுவதும் பரவி இருந்தது. இண்டோ யூரோப்பியன் மொழிகளை பேசிய ஆரியர்களுடைய ஊடுருவலுக்கு முன்பு, அந்த வந்தேரித்தனத்திற்கு முன்பு இந்தியாவில் இருந்த மொழிகள் எல்லாம், நார்த் இந்தியாவில் இருந்த மொழிகள், அதாவது வட இந்தியாவில் இருந்த மொழிகள் எல்லாம் திராவிட குடும்பத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தன என்று த கேம்பிரிட்ஜ் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஏன்ஷியன்ட் இந்தியா சொல்லப்போக, அந்த திராவிடியன் லாங்குவேஜஸ் என்பது தமிழர்கள்தான் என்பதாக இவர் இங்கே கூறிக்கொள்கிறார். சரி, இருந்தாலும் நாம் அதை மேற்கொண்டு இந்த ஒரு குறிப்பை கணக்கில் எடுத்துக்கொண்டு அவர் எப்படி தனக்கான ஒரு வரலாற்றை கட்டமைத்துக் கொள்கிறார், தமிழர் என்கின்ற அடையாளத்தை மையப்படுத்துகிறார். ஏனென்றால் தனித்தமிழ் இயக்கம் ஏற்படுத்தியவர் என்பதெல்லாம் அவருடைய தமிழ் ஃபண்டமெண்டலிசம் என்பதற்கான ஒரு சித்தாந்தியான அவர் இதையெல்லாம் செய்தார். தமிழ் சைவ தமிழ் ஃபண்டமெண்டலிஸ்ட் என்கின்ற ஒரு ஜாதி ஒட்டிய ஒருவராக இருந்தவர் என்பதை நாம் இங்கு கணக்கில் எடுத்துக்கொண்டு மேற்கொண்டு அவரை வாசிப்போம். தமிழர் இருந்த இவ்விந்திய நாடு பெரும்பாலும் வெப்பம் மிகுந்த நாடாதலால் இதிலிருந்த அவரெல்லாம் குளிர் மிகுந்த ஆசிய கண்டத்தின் வடக்கேயுள்ள ஆரிய மக்களைப் போல் அத்துணை உடல் வலிமை உடையாராக இருந்திலர். உடம்பில் உரங்குன்றி இருந்தமையால் தமிழர் தமக்குள்ளே கலாம் விளைத்து ஒற்றுமை குலைத்தற்கு இடம் பெறுதலின்றி பெரும்பாலும் ஒருமைப்பாடு உடையராய் நாட்களித்தனர். உடல் வலியின் குறைவால் அவர் மன அடக்கம் பெற்று எதனையும் ஆழ்தறியும் இயல்புடையராய் இருந்தனர் என்று எழுதுகிறார். அதாவது ஆசிய கண்டத்தின் வடக்கேயுள்ள ஆரிய மக்கள் என்பவர்கள் குளிர் மிகுந்த அந்த வடக்கே இருந்த பகுதிகளில் இருந்ததனால் அவர்களுடைய உடல்கள் வலிமையாக இருந்தது என்றும், ஆனால் தமிழர் இருந்த இவ்விந்திய நாடு பெரும்பாலும் வெப்பம் மிகுந்த நாடாக இருந்ததனால் இவர்கள் உடல் வலிமை உரம், அதாவது வலிமை குன்றி இருந்தவர்கள் என்றும், அதனாலே தங்களுக்குள்ளாரே வந்து தங்களில் தோல் வலியும் மார்பு வலியும், அதாவது வீரமும் உரமும், அதாவது உடல் உரம் குன்றி இருந்தவர்கள் என்பதனாலே அவர்கள் தமக்குள்ளே ஒருவருக்கொருவர் ஒற்றுமையை குலைத்து கொள்ளும் விதமாக கலாம் என்றால் போர் செய்து கொள்ளவில்லை என்றும், பெரும்பாலும் ஒருமைப்பாடு உடையவராய் நாட்களை கழித்தனர் என்றும் கூறுகின்றார். இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், ஒன்று, அவர்கள் வெப்பமான பகுதிகளில் வாழ்பவர்கள், அதனால் உடல் வலிமை அற்றவர்கள். உடல் வலிமை இல்லாதனால் அவர்கள் ஒருவருக்கொருவர் ஒற்றுமை குலைக்கும் விதத்திலே ஒருவருக்கொருவர் போர்கள் செய்து கொள்ளவில்லை. இவ்வாறு போர்கள் செய்து கொள்ளாத அவர்கள் நாட்களை கழித்தனர் என்கின்றார். அதாவது எந்த ஒரு தத்துவமோ எந்த ஒரு உயர்ந்த வாழ்வை பற்றிய நோக்கங்களோ கொண்டிருந்தார்களா என்பதையெல்லாம் பற்றிய ஒரு கேள்வி என்பது பற்றி அவர்
கேட்பதற்கான ஒரு முன்னுதாரணமாக இப்படியான ஒரு பீடிகையை போடுகிறார். அதுவும் மிகவும் விந்தையாக, அவர்கள் அறிவாளிகள் ஆனதற்கு காரணமே அவர்கள் உடல் வலிவற்றவர்களாக இருந்தவர்கள்தான் என்று கூறுகின்றார். கீழே இன்னும் கொஞ்சம் நாம் படிக்க செல்லும் பொழுது அதை நாம் காண நேரும். எனவே அவர்களுக்கு இயல்பிலேயே ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இல்லை. ஒருவர் வலிமை குன்றியவர்களாக இருந்தார்கள் தான் ஒற்றுமையோடு இருக்க வேண்டிய தேவை அவர்களுக்கு இருந்தது என்கின்ற ரீதியாக ஒரு கருத்தை சொல்கிறார். அடுத்து வெப்பமான பிரதேசங்களில் இருக்கின்றவர்கள் உடல் வலிமையற்றவர்களாக இருப்பார்கள், உரம் குன்றியவர்களாக இருப்பார்கள் என்று வேறு அவர் ஒரு ஈகாலஜி அண்ட் ஹெல்த் ரிலேட்டடான ஒரு ஹைபாத்திசிஸை அவர் வைக்கிறார். இதெல்லாம் எத்தனை அளவுக்கு பிரச்சனைக்குரியவைகள் என்பதையெல்லாம் நாம் இன்னும் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் கருப்பர்கள் எல்லாம் சஹாரா ஏரியாவில் தான் இருக்கிறார்கள், வெறும் பாலைவனத்தில் தான் இருக்கிறார்கள். ஏன் ராஜஸ்தானில் இருக்கின்ற பாலைவனத்தில் இருக்கிறவங்களெல்லாம் உயரமாகத்தான் இருக்கிறார்கள். அப்போ இந்த எவர்கிரீன் டிராபிக்கல் ரீஜன்ஸ் என்கின்ற மிகுந்த வெப்பமான பிரதேசங்களில் வாழ்பவர்கள் எல்லாம் உடல் வலிமையோடு இல்லையா? அந்த குளிர் பிரதேசத்தில் இருப்பவர்கள் தான் உடல் வலிமை மிக்கவர்களாக இருந்தார்களா என்பதெல்லாம் நீங்கள் ஆய்ந்து பார்த்தால் இவருடைய இந்த வெப்பம் தட்பம் ஒற்றிய உடல் வலிமையின்மை என்கின்ற இந்த முரண் என்பது ஒரு சயின்டிஃபிக்காக ஒரு அறிவியல் பூர்வமான ஒன்றாக இல்லை. மாறாக வெயில் மிக அதிகமான பிரதேசங்களில் வாழ்ந்தவர்கள் மிகுந்த ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியும் உடலில் அதிகமான உறுதியும் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் காண்கின்றோம். என்பது நம்முடைய வாழ்விலேயே நாம் காண்கின்ற ஒரு உண்மை. அதை பற்றிய ஒரு அறிவுபூர்வமான ஒரு அறிவியல் ரீதியான ஒரு பார்வை அவரிடம் இல்லாந்திருக்கிறது. பரவாயில்லை, நாம் மேற்கொண்டு அதை படிப்போமாக. உடல் வலிவின் குறைவால் இந்த தமிழர்கள், அதாவது அந்த உடல் வலிவின் குறைவால் அவர் என்பது இங்கே தமிழர்கள் மன அடக்கம் பெற்று எதனையும் ஆழ்தறியும் இயல்புடையாராய் இருந்தனர். எதனையும் ஆழ்தறியும் இயல்பிற்கும் உடல் வலிவின் குறைவிற்கும் சம்பந்தம் போடுவோம் என்றால் இது பெரிய சிக்கலில் தான் போய் முடியும். சவுண்ட் மைண்ட் இன் எ சவுண்ட் பாடி என்பதுதான் எல்லோரும் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு உண்மை. உடல் வலிவு குறைந்திருந்தால் மன அடக்கம் ஏற்படாது, மன அழுத்தம் ஏற்படும், மன குமைச்சல் ஏற்படும், மன உளைச்சல் ஏற்படும் அன்று மனம் அடங்காது, மனம் அடங்கி ஆழ்தறிவை நோக்கி செயல்படாது. இது அதாவது சவுண்ட் மைண்ட் இன் எ சவுண்ட் பாடி என்கின்ற தத்துவத்திற்கு எதிரான ஒரு விஷயத்தை தான் அவர் சொல்லிக்கொண்டு வருகிறார். எனவே இன்னும் கொஞ்சம் நாம் மேலே செல்வோமாக. உலக இயற்கையில் உள்ள அழகினை கண்டு வியந்து அவ்வளவில் அமைந்து விடாமல் அவ்வியற்கையின் உள்ளே நுழைந்து அங்கெல்லாம் பிரலாத ஒருமைப்பாடும் அதனை அங்கே நிலைபெறுத்தி மறைந்து கிடக்கும் ஓர் உயிர் பொருளின் இருப்பும் கண்டறிந்து களிப்படைந்தனர். அங்கனம் இவ்வுலக இயற்கையில் மறைந்து ஊடுருவி கிடக்கும் அவ்வுயிர் பொருளினையே கடவுள் என்று துணிந்து அதனை மனத்தால் நினைந்து வாயால் வாழ்த்தி மெய்யால் வணங்கி வழிபட்டு வாழ்ந்தனர். இந்த கடவுள் என்பது எப்படி தோன்றியது, த ஆரிஜின் ஆஃப் காட் அக்கார்டிங் டு மறைமலை அடிகள் என்பதாக இங்கே அவர் சொல்கின்ற ஒரு கருத்து. எனவே இதை நாம் அப்படியே எடுத்து இதை நாம் இப்பொழுது we are taking இதை நாம் அதை அவர் என்ன எழுதியிருக்கிறார் என்பதை நாம் படிக்கிறோம் ஒழிய அவருடைய கருத்தோடு நமக்கு உடன்பாடா என்பதையெல்லாம் நாம் இப்பொழுது இதை பற்றிய விஷயத்தை நாம் பிறகு பார்ப்போம். அவர் தமது உடல் வலிவின் குறைபாட்டார், அதாவது தமிழர்கள் தமது உடல் வலிவின் குறைபாட்டார் பல வகையான சடங்குகள் இயற்றி வழிபடுவதற்கு ஒருப்படாராய் தனியே ஓர் இடத்தில் மன அமைதியோடு இருந்து, அதாவது சடங்குகள் செய்வதற்கு மனம் உருப்படாதாராய் தனியே ஓர் இடத்தில் மன அமைதியோடு இருந்து அக்கடவுட்பொருளை மனத்தார் பலகால் உரைத்து நினைந்து அதனால் அறிவாளமுடையாராய் துலங்குவாராயினர். அவர்கள் கண்டுகொண்ட இந்த இயற்கையில் மறைந்திருக்கின்ற உயிர் பொருள்தான் கடவுள் என்பதென்றும் அந்த கடவுளை வணங்குவதற்கான சடங்குகளிலே உடன்படாது
அவர்கள் தனியே ஒரு இடத்தில் அமர்ந்து அந்த கடவுள் பொருளை மனதிலே நினைத்து அறிவாளமுடையவராய் துலங்குவாராயினர் என்பதாக அவர் சொல்கின்றார். இவர் இவ்வாறு இருப்ப, அதாவது இந்த தமிழர்கள் இவ்வாறு இருப்ப, ஆசியாவின் வடபகுதிகளில் இருந்த ஆரியரோ குளிரால் உடம்பு இறுகி மிக்க வலிவும் சுறுசுறுப்பும் உடையாராய் இருந்தனர். உடம்பு வலிவு மிகுதியும் உடைமையாலும் குளிரும் பனியும் மிகுந்த அவ்வடபகுதிகளில் உணவு பண்டங்கள் வேண்டும் அளவு கிடைத்திலாமையாலும் அவர்கள் ஓரிடத்தில் அமைதியாய் இருக்க பெறாமல் தொகுதி தொகுதியாக பல திசைகளில் பிரிந்து போய் அங்கங்குள்ளாரோடு போர் புரிந்தும் அல்லாதவர்க்கு கீழடங்கியும் ஆங்காங்கு குடியேறி வாழ்ந்து வரல் ஆயினர். ஆரியன் இன்வேஷன், ஆரியன் இன்ஃபில்ட்ரேஷன், ஆரியன் மைக்ரேஷன் என்பதை பற்றிய அவருடைய கருத்து இதுவாகும். அவர்கள் அந்த குளிர் பிரதேசங்களில் இருந்து உடல் வலிவை கொண்டவர்களாக இருந்தார்கள். குளிரினால் அவர்கள் உடல்கள் இறுகின. எனவே அவர்களுக்கு தேவையான அந்த குளிரிலே பனியிலே அவர்களுக்கு தேவையான உணவு பண்டங்கள் கிடைக்கவில்லை. எனவே அவர்களால் ஓரிடத்தில் அமைதியாக இருக்க முடியாமல் அவர்கள் வெவ்வேறு திசைகளில் பிரிந்து போய் மற்றவர்கள் ஒரு போர் புரிந்தார்கள். சிலரை வென்றார்கள், சிலரிடம் அடங்கி நடந்தார்கள், அடங்கி அவர்களிடம் வாழ்ந்தார்கள் என்பதாக சொல்கிறார். அவர் மற்றொருவருடன், அதாவது இந்த ஆரியர்கள் மற்றையோருடன் போர் இயற்ற போன காலங்களில் எல்லாம் தாமே வெற்றி பெறும் பொருட்டு அதனை பெறுவிக்கும் உயிர் துணையை நாடத் தலைப்பட்டனர். அதனால் தம் முன்னோரில் இறந்துபட்டவர்களான இந்திரன், வருணன், மித்திரன் முதலியவரின் ஆவிகளையே தெய்வங்கள் என துணிந்து வழிபடலாயினர். வழிபடும் காலங்களிலெல்லாம் தாம் உணவாக அயின்று வந்த பல வகையான விலங்குகளை கொன்று அவற்றின் இறைச்சிகளை தேவர்க்கு ஊனென ஊட்டி வேள்வி செய்தும் வேள்விச் சடங்குகளை பல்வேறு வகையவாய் பெருக்கி இயற்றியும் வந்தனர். அவருடைய ரிச்சுவல்ஸ், அந்த யாக யஜ்ஞங்கள் எப்படி தோன்றின என்பதை பற்றி இங்கே குறிப்பிடுகின்றார். இருக்கு வேதத்தின் முதல் மண்டலத்தில் உள்ள சில பாடல்களையும் அவர் எடுத்து காட்டுகின்றார். இந்திரனே, எல்லாம் உள்ளவனே, மிகுந்த பொருட்களஞ்சியங்களை ஒருங்கு சேர்த்து கொண்டு எம்முடன் வாணிகம் செய்யாதே. செல்வத்தின் மிக்க தஸ்யுவை நீ தனியாகவே நின் குலிசப்படையார் கொன்று இந்திரனே நீ நின் துணைவருடன் ஏகுகின்றாய். தொன்று தொட்டே சடங்குகள் செய்யாரான அவர்கள் வான்வெளிக்கு சேயாராய் பலமுகமாய் தப்பி ஆரியரையும் தஸ்யுக்களையும் நன்றாய் வேறு பிரித்தறிந்து அறிந்து கொள்க. சடங்குகள் இயற்றாத அவர்களை தருப்பை பரப்புவோன் போல் ஒப்புவித்திடுக. ரிஜிஸ்வான் கீழ்ப்படியானாய் அவர்களை முற்றுகை செய்த அந்நாளில் வங்கிரதனுடைய 100 கோட்டைகளையும் நீ அளித்தனை அன்றோ. துணைவர் இல்லாத சுசுரவர்களுடன் போர் புரியும் பொருட்டு 60,099 காலாட்களுடன் படையெடுத்து வந்த மக்களுள் அரசரான 20 வரையும், ஓ இந்திரனே, பரந்த புகழுடையாய், நீ எல்லாவற்றையும் மேற்கடந்த தேர் உருளைகளாய் அழித்துளை என்றோ. இந்திரனே, தஸ்யுவை தெரிந்து அவன் மேல் நின் கணையையும் ஏவுக. ஆரியனுடைய ஆற்றலையும் சிறப்பையும் மிகுதிப்படுத்துக. தெய்வத்தை நோக்கி நினைந்த மனத்தினதாய் வலிய குதிரை வெட்டப்படுவதற்கு முன் வந்து நிற்கின்றது. அதற்கு உறவினதான வெள்ளாடும் அதற்கு முன் ஒட்டப்பட்டு வந்திருக்கின்றது. இருடியரும் பாடகரும் அதன் பின் வருகின்றனர். அக்குதிரை மிகச்சிறந்த கொட்டிலுக்கு வந்திருக்கின்றது. நன்கு வரவேற்கப்பட்டு இன்று அது தேவர்கள் பார்த்து செல்லும். அதனை பலியாக கொடுப்பவனுக்கு அது பல நன்கொடையினை தரும் என்கின்ற இந்திரனை புகழ்ந்து அவன் செய்த அட்டூழியங்கள், அக்கிரமங்கள் ஆகியவற்றையெல்லாம் பாராட்டி பாடுகின்ற அந்த கொலை பாடல்களை, வேத கொலை பாடல்களை, வெறி பாடல்களை எல்லாம் இங்கே அவர் எடுத்து ஆதாரமாக காட்டுகிறார். அதற்காக என்னும் இவை போன்ற அவர் மேலும் சொல்லுகின்றார். என்னும் இவை போன்ற பாட்டுகளால் அவர் அவ்வியல்பு உடையராதல் துணியப்படும். இவ்வியல்புள்ள ஆரியர் இந்தியாவினுள் புகுந்தபோது அங்கே தமக்கு முன்னிருந்த தமிழரில் சிறிது கருந்தோற்றம் உடையவராய் இருந்தவர்கள் எல்லாம் தஸ்யுக்கள், தாசர்கள் என்னும் பெயர்களிட்டு வழங்குவாராயினர். கிரேக்கர் மற்றை நாட்டவரை பார்பேரியன் என்றும் தமிழர் ஏனையோரை மிலேச்சர் என்று அழைத்தால் போல ஆரியரும் தமிழரின் சிலரை அவ்வாறு பெயரிட்டழைத்தனர். தமிழர் முன்னாளில் ஆரியர் எல்லாம் மிலேச்சர் என்று அழைத்தமை மிலேச்சர் ஆரியர் என்னும் திவாகர பிங்களந்தை சூத்திரத்தால் நன்கறியப்படும். உடல் வலிமை மிகவும் உடைய ஆரியர் இந்தியாவினர் புகுதலும் தமிழர் சிலர் அவரோடு போர் புரிந்து தோல்வியடைந்தனர்.
சிலர் அமைதியின் பொருட்டு மலைகளிலும் காடுகளிலும் போயிருந்தனர். சிலர் கடும் போர் மலைந்து ஆரியரை வென்றனர். சிலர் தாம் இருந்த இடம் விட்டு பெயராமல் ஆரியரை விருந்தாக ஏற்று அவருடன் உறவாடி அவர் வழக்க ஒழுக்கங்களில் சிலவற்றை தான் தழுவியும் தம் வழக்க ஒழுக்கங்களை அவர் தழுவுமாறு செய்வித்தும் அவரோடு ஒருமையுற்று வாழத் தொடங்கினர். இவ்விருவகை இனத்தாரும் ஒருவரோடு ஒருவர் மருவி வாழும் நாட்களில் அவரவர் தத்தமைக்கே உரிய வழக்க ஒழுக்கங்களையும் முழுதும் திரித்து பிறழ்த்தி விடாமல் அவை தம்மிற் பெரும்பான்மையானவற்றை முன்னின்றபடியே வைத்து கை கொண்டு கடைபிடித்து வந்தனர் என்பதாக எழுதுகின்றார். இக்காலத்தில் ஆரியர் குருக்கள்மார் பலர் தோன்றி பல வகையான வேள்விகள் செய்தல் வேண்டும் என்று வற்புறுத்தி அவற்றை தமிழ அரசர் உதவியார் செய்து வந்தனர். அப்போதுதான் அவ்வேள்வி சடங்குகள் செய்ய வேண்டும் முறைகளை மிக விரித்தெளிது பிராமணங்கள் இயற்றப்பட்டன. எல்லையில்லாத ஏழை விலங்கினங்களை கொலை செய்து இயற்றப்படும் வேள்விகளும் வேள்விச் சடங்குகளும் ஆரிய குருக்கள்மார்களின் பிறழ்ச்சி அறிவால் எங்கும் மிகுந்து வரவே உயிர்கொலைக்கு இயற்கையிலேயே உடம்படாத தமிழரில் அறிவான் மிக்க சான்றோர்கள் இங்கனம் தீதற்ற உயிர்களின் உடம்பை சிதைத்து வேள்விகள் செய்தலார் போதரும் பயன் என்ன என்று தம் ஆரிய நண்பருடன் நயமாய் கலந்து வழக்கிட்டு அவரில் சிலரை தம் வழிப்படுத்தி கொண்டனர். இங்கனம் தமிழரின் அறிவாள ஆராய்ச்சியினை ஆரிய நன்மக்கள் சிலர் தாமும் தழுவி ஒழுகப் புகுந்த காலத்திலேதான் உபநிடதங்கள் எழுதப்பட்டன. உபநிடதங்கள் ஆரியருக்கு எட்டாதிருந்த அறங்களை அறிவுறுத்தி அவர் செய்து போந்த உயிர்கொலையினை நிறுத்துதற் பொருட்டாக தமிழ் சான்றோர்களால் இயற்றப்பட்டனவாம் என்பதற்கு உபநிடதங்களிலேயே மறுக்கப்படாத சான்றுகள் பலவிருக்கின்றன என்றெல்லாம் தம்முடைய வேளாளர் நாகரம் என்ற ஒரு நூலை எடுத்துக்காட்டு வெள்ளாள பிள்ளை என்பவருடைய வரலாற்றை நியாயப்படுத்துகின்ற ஒரு ஐடியாலஜிக்கல் ஸ்டேட்மெண்ட் இங்கே அவர் விடுகிறார். ஆரியரை உடல் வலிமை மிகுந்தவராக அவர் சித்தரிக்கிறார். இதெல்லாம் மிகவும் நாட் அக்செப்டபிள் சோசியாலஜிக்கல் ஃபேக்ட்ஸ். ஏனென்றால் பார்ப்பனர்கள் அவர்கள் எவ்வளவு பெருத்த தொந்திகளோடு இருக்கிறார்கள் என்பதும் வடநாட்டில் இருக்கின்றவர்கள் எல்லாம் அவர்கள் நம் கருப்பர்களாகிய நம்மோடு அவர்கள் படையிலோ அல்லது போரிலோ வென்றதாகவோ சரித்திரங்கள் இல்லை என்ற வரலாற்று உண்மைகளையும் நாம் எடுத்துக்கொண்டு பார்க்கின்ற பொழுது அவர்கள் போரிட்டு நம்மை வென்றார்கள் என்பதற்கான எந்த ஒரு முகாந்திரங்களும் இல்லை. நம்மை என்பது இங்கு நாம் தமிழர் என்கின்ற அர்த்தத்தில் அல்ல, சாக்கியர்கள் என்கின்ற அர்த்தத்தில் என்பதெல்லாம் நாம் இன்னும் ஜம்புதீப கர்ப்பத்தின் அதிபதிகள் என்கின்ற அர்த்தத்தில் அது நமக்கு இன்னும் தெளிவாக விளங்கும். உபநிடதங்கள் பற்றி இவர் சொல்லியிருக்கிற கருத்துக்கள் நமக்கு உடன்பாடில்லை. இங்கனம் எனவே இருப்பினும் அவர் என்ன சொல்கிறார் என்பதை நாம் இன்னும் மேற்கொண்டு படிப்போமாக. இங்கனம் உபநிடதங்கள் எழுதப்பட்ட பின்னரும் விலங்கினங்களை பலியிட்டு செய்யும் வேள்விகள் சிறிதும் குறைபடாமல் ஆரியருக்குள் மிகுந்து வந்தமையானும் ஆரிய குருக்கள்மார் தங் கொள்கைக்கு இணங்காத தமிழரையும் அது செய்யும்படி வருத்தினமையானும் ஆரியருக்கும் தமிழருக்கும் இதன் பொருட்டு வழக்குகளும் எதிர் வழக்குகளும் நேர அவ்வமயத்தில் வடநாட்டிலிருந்த தமிழ அரச குலத்தேர் கௌதம சாக்கியர் என்பார் தோன்றி பழைய தமிழ் மக்கள் ஆராய்ந்து வந்த அரிய நல்லொழுக்க முறைகளை எடுத்து விரித்து சொல்ல புகுந்தார் என்று இங்கே இது மிக முக்கியமான வரி. தனித்தமிழ் இயக்கத்தை நடத்தியவர் தமிழர்கள்தான் இந்தியா முழுமையாக இருந்தவர்கள் என்கின்ற ஆரியர் திராவிடர் என்கின்ற அந்த வேறுபாடுகளை கூர்மைப்படுத்தியவர், எங்கும் தமிழ் இருந்தது என்கின்ற முழக்கத்தை வைத்தவராகிய மறைமலை அடிகள் புத்த ஞாயிறுவை கௌதம சாக்கியர் என்று அழைக்கிறார். அவர் வடநாட்டில் இருந்த தமிழ் அரச குலத்தை சேர்ந்தவர் என்று குறிப்பிடுகின்றார். ஆக அருமை சகோதரர்களே, இங்கு புத்த பெருமானை கௌதம சாக்கியர் என்று அவர் அழைத்து
நாம் சாக்கியர்கள், கௌதம சாக்கியர், புத்த பெருமான் கௌதம சாக்கிய கௌதமா என்பது கரெக்டு தான். அவர் கரெக்டாக தான், சரியாக தான் அழைக்கிறார். ஆனால் அவர் நம்மை தமிழ் அரச குலத்தார் என்று சொல்கின்றார். தமிழர்கள் அன்று இன்றைய 1956க்கு பின் ஏற்படுத்தப்பட்ட தமிழ்நாடு என்கின்ற பரப்பளவை மட்டுமே தங்களுடைய கருத்தில் கொண்டு தமிழ் தேசியவாதம் பேசுகிறவர்கள், மறைமலையடிகள் சொல்லுகின்ற தமிழ் தேசியம் என்பது இந்த 1956க்கு பின் ஏற்பட்ட தமிழ் பேசுகின்ற மாகாணமாக ஆகிய தமிழ்நாடு அல்ல, அந்த தமிழ்நாட்டு சம்பந்தப்பட்ட தேசியம் அல்ல. ஆனால் இந்தியா முழுமைக்கும் பரவி இருந்த தமிழ் தேசியம் என்பதை, தமிழ்நாடு என்பதை அவர் அங்கு விரிவுபடுத்தி பார்க்கின்றார். அப்படி பார்க்கின்ற பொழுது ஆரியத்தை வீழ்த்த, ஆரியத்துடைய வேள்வி, கொலை வேள்விகள், கொலை சடங்குகள் ஆகிய அவர்களுடைய அந்த தீ வணங்கும், தீயில் எரிக்கும் அந்த கொடும் முறைகளை, அந்த வன்மங்களை, முறைகள் அல்ல அவை, வன்மங்களை, கொடூரங்களை எதிர்ப்பதற்கு தமிழர்களிலே வக்கில்லாத பொழுது, திறமை இல்லாத போது, வடநாட்டில் இருந்த தமிழ் அரச குலத்தில் கௌதம சாக்கியர் என்பார் தோன்றி பழைய தமிழ் மக்கள் ஆராய்ந்து வந்த அரிய நல்லொழுக்க முறைகளை எடுத்து விரித்து சொல்ல புகுந்தார் என்று மறைமலை அடிகள் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். கல்லாத மக்கள் மனமும் கரைந்து உருகும்படி மிக்க இரக்கத்துடன் நல்லொழுக்கங்களின் விழுப்பத்தை எடுத்து விரித்து இந்நல்லொழுக்கங்களை ஒருவன் வலுவாமற் தழுவி நடப்பான் ஆயின் அவனுக்கு எல்லா துன்பங்களினின்றும் விடுபடும் நிர்வாணம் என்னும் தூய நிலை தானே வரும் என்றும், அறிவில்லாத ஏழை வீர்களை ஆயிரமாக கொன்று வேள்வி வேட்டலால் மேலும் மேலும் தீவினையை விளையுமல்லது நல்வினை எய்தாதென்றும் கௌதமர் அருள் கனிந்து அறிவுறுப்பார் ஆயினர் என்று மிக புத்த ஞாயிறனுடைய கொள்கைகளை அவர் மிக அழகாக குறிப்பிடுகின்றார். இங்கே மக்கள் உள்ளத்தை எளிதிலே கவர்ந்து உருக்கும்படியான கௌதமர் கொள்கைகள் சில நாளிலே எங்கும் பரவலாயின. அந்த புத்த ஞாயிறனுடைய அந்த புத்த ஞாயிறு பரப்பிய கருத்துக்கள், சிந்தனைகள், அதனுடைய விளைவுகள் எப்படி இருந்ததை பற்றி அடுத்து அவர் சொல்கின்ற பொழுது, மக்கள் உள்ளத்தை எளிதிலே கவர்ந்து உருக்கும்படியான கௌதமர் கொள்கைகள் சில நாளிலே எங்கும் பரவலாயின. மக்கள் எல்லாரும் ஆரிய குருமார்கள் சொற்களில் ஐயுறவு கொண்டு தம் அறிவால் நல்லன பலவும் ஆராய புகுந்தனர். எங்கும் அவரவர் தத்தம் கருத்துக்களில் தோன்றும் நுட்பங்களை தாராளமாய் வெளியிடத் துணிந்தனர். பிரெஞ்சு தேயத்தை தோன்றதை ஒத்த ஒரு பெரிய மாறுதல் எங்கும் உண்டாவதாயிற்று. இங்கிடம் ஒரு பெரிய மாறுதல் இந்திய நாடு முழுவதும் சுழன்று வரும்போது தென்னாட்டில் உள்ள தமிழரும் தமதுள்ளத்தை ஆராய்ந்து வைத்த அரிய பெரிய நுண்பொருட்களை வெளியிட்டு தமது பண்டை தமிழ் மொழியினை பண்டை நாளிற் போலவே பெரிதும் வளம்படுத்தும் அரிய முயற்சியில் தலை நின்றார். இங்கனம் திருவள்ளுவர் பிறப்பதற்கு முன் ஒரு 400 ஆண்டும் பின் ஒரு 100 ஆண்டும் மிக விரிந்து பெருகிய சமய விளக்கமே அக்காலத்தில் தமிழ் மொழியின் கண் அரும் பெரும் செந்தமிழ் நூல்கள் பல தோன்றுதற்கு ஒரு பெரும் காரணமாயிற்று என்று தெளிவுற அறிதல் வேண்டும். ஆசிரியர் திருவள்ளுவர் நாயனார் இயற்றிய அரிய பெரிய திருக்குறள் என்னும் நூலில் கொல்லாமை, புலால் உண்ணாமை, ஒழுக்கமுடைமை என்னும் தமிழர்க்குரிய அறிவாள நுட்ப பொருள்கள் பலகாலும் பலவிடத்தும் எடுத்து வற்புறுத்தப்படுதல் காண்க என்று அவர் தமிழர்களுடைய வெற்றியாக புத்த ஞாயிறுவை தமிழ் அரச குலத்தைச் சேர்ந்தவராக காட்டி, எப்படி பிரெஞ்சு ரெவல்யூஷன் ஏற்பட்டதோ அப்படிப்பட்ட ஒரு அறிவு, ஒரு மக்கள் சமூக, அரசியல், மத ரீதியான, சமயம் ரீதியான ஒரு முழுதான ஒரு புரட்சி இந்தியாவில் ஏற்பட்டது. புத்தஞாயினுடைய தத்துவங்களினால், புத்தஞாயினுடைய கருத்துக்களினால், அந்த புத்தம் தம்மம் சங்கம் என்கின்ற அந்த மும்மணிகளினால், திரிரத்னங்களினால் என்பதையெல்லாம் மிக அழகாக இவர் சொல்லி கொண்டு வந்து, எப்படி 500 ஆண்டுகள் ஆக அந்த பௌத்தத்தினுடைய பரப்பினாலே பரவி எங்கு விராவி இருந்தமையினாலே எப்படி தமிழ் மொழி மிகுந்த ஒரு பன்மை உற்றது, அரிய பெரிய கருத்துக்கள் கொண்ட நூல்கள் எப்படி உருவாகின, திருவள்ளுவர் நாயனாரும் எப்படி திருக்குறள் எழுதினார், அதில் இருக்கின்ற கருத்துக்கள் எல்லாம் எப்படி புத்த ஞாயிறுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துகின்றார் இருக்கிறது அவர் அங்கே கொண்டு வந்து புத்த ஞாயிறுவை விட தமிழ் என்கின்ற ஒரு அடையாளத்தை அங்கே பெரிதிப்படுத்தி காட்டுகின்றார். இன்னும் அவர் சொல்லுகின்றார், இனி
இப்பொருள்கள் எல்லாம், அதாவது கொல்லாமை, புலால் உண்ணாமை, ஒழுக்கவிடம் என்கின்ற பொருள்கள் எல்லாம் பௌத்த சமய நூல்களிலிருந்து சொல்லப்பட்டன என்பாரும் திருவள்ளுவ நாயனார் பௌத்தரே என்பாரும் உளர். இயற்கையிலேயே தமிழருக்குரிய ஒழுக்கங்களின் விழுப்பங்களையே கௌதமர் என்னும் தமிழ் பெரியார் விளக்க வந்தமையால் அவ்வொழுக்க வரிசைகள் அவர் சொன்ன பின் எடுத்துக்கொள்ளப்பட்டன என்பது பொருந்தாது என்கிறார். திருவள்ளுவனார் முதலிய சான்றோர் தமக்கு தம்மினத்தார்க்கும் இயற்கையிலேயே தோன்றிய அரும்பெரும் கருத்துக்களையே பௌத்த சமயம் யாண்டும் விரிந்து பரந்த காலத்தில் தடையின்றி சொல்லுதற்கு இடம்பெற்றாராகலின் அக்கருத்துக்கள் திருவள்ளுவனார்க்கும் கௌதம சாக்கியருக்கும் பொதுவானவனவே யாம் என்று துணிக என்கின்றார். அதாவது பௌத்தம் எங்கும் பரவி இருந்ததனுடைய காலகட்டத்தில்தான் தமிழர்களுடைய கருத்துக்களை திருவள்ளுவர் சொல்வதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது என்றும், அதாவது களம் அமைத்து கொடுத்தது என்று பௌத்தம் திருவள்ளுவருக்கு தன்னுடைய கருத்துக்களை, பழந்தமிழர் கருத்துக்களை சொல்வதற்கான களம் அமைத்து கொடுத்தது என்று அவர் அங்கே கூறுகின்றார். இப்படி தமிழ் பெரியாராக புத்தர் தமிழருக்குரிய ஒழுக்கங்களை தமிழர்களிடம் எடுத்து சொன்னார். அது அவர் தானாக சொன்னதாக சொல்ல முடியாது. ஏனென்றால் அதற்கு முன்னே இருந்த தமிழர்களுடைய கருத்துக்களை தான் அவர் எடுத்து சொன்னார் என்கின்றார். அதே போல் ஏற்கனவே கௌதம சாக்கியர் அரச குலத்தில் தோன்றியவர், தமிழ் அரச குலத்தில் தோன்றியவர் என்றும், அவர் சொன்ன கருத்துக்கள் கூட பழைய தமிழ் மக்கள் ஆராய்ந்து வந்த அரிய நல்லொழுக்க முறைகளை எடுத்து விரித்து சொல்ல புகுந்தார் என்றும், தமிழை முதன்மைப்படுத்தி திருவள்ளுவனாருக்கும் இருக்கின்ற கருத்துகளும் கௌதம சாக்கியருக்கும் இருக்கின்ற கருத்துகளும் பொதுவானவனவே யாம் என்றும் துணிகென்று அவர் தமிழை முதன்மைப்படுத்தி அதே சமயத்தில் புத்தரை தமிழ அரசர் என்று சொல்லியும், ஆனால் அந்த புத்தர் தமிழரசர் என்று சொன்ன பிறகு, அவர் தமிழர் என்று, அவரை தமிழ் பெரியார் என்று சொன்ன பிறகு, ஏன் அவரை தமிழரிலிருந்து விலக்கி காட்டுகின்ற விதமாக திருவள்ளுவருக்கும் அவருக்கும் இருக்கின்ற ஒரு வித்தியாசம் என்ன என்பதை போலெல்லாம் இவர் இப்படி தமிழ் மையப்படுத்தி வரலாற்றை தனக்கான ஒரு சுயநலத்துக்காக திரிக்கிறார் என்பதை நாம் இங்கு சற்றே கவனத்தோடு நாம் நோக்க வேண்டியிருக்கிறது. ஆகையினால் அருமை சகோதரர்களே, நான் இங்கு இவ்வளவு தூரம் அடுத்து அவர் இன்னொரு திருக்குறளையும் அபி சொரிந்து 1000 வேட்டலின் ஒன்றன் உயிர் செகுத்து உண்ணாமை நன்று என்ற திருக்குறளுடைய குரலை எடுத்து சொல்லி என்னும் திருக்குறளில் ஆசிரியர் ஆரிய மக்கள் செய்து போந்த வேள்வி வினையினை மறுத்து கொல்லாமையின் சிறப்பு வலியுறுத்தி கூறியதும் காண்க. இன்னும் இவ்வாறே ஆசிரியர் ஆங்காங்கு ஆரிய மக்கள் செய்து போந்த விஷயங்களை சொல்ல ஈண்டு அவைகளெல்லாம் எடுத்துரைப்பின் பெருகும் என்று முடிக்கிறார். ஆக இதுவரைக்கும் அருமை சகோதரர்களே, ஆரியர்களுடைய உடல் இறுக்கமுற்று வலிவுற்றதற்கு காரணம் அவர்கள் குளிர் பிரதேசத்தில் இருந்தது என்பதும், அங்கே அவர்களுக்கு சரியான உணவு வகைகள் கிட்டாமல் அவர்கள் அங்கிருந்து உணவை தேடி வெவ்வேறு இடங்களில் அலைந்தார்கள் என்பதும், அப்படி அலைந்து அவர்கள் அங்கே மற்ற இனத்தார்களை கண்டு அவர்களோடு போரிட்டு சில சமயங்கள் பல சமயங்கள் தோற்று அவர்களிடம் அடிமையானார்கள் என்பதும், அவர்கள் அடங்கி வாழ்ந்தார்கள் என்பதும், சில இடங்களில் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்பதும் என்றெல்லாம் சில வரலாற்றுகளை அவர் சொல்லி கொண்டு வந்து, தமிழர்கள் இயல்பிலேயே உடல் வலிமை குன்றியவர்களாக இருந்ததினால்தான் அவர்களுக்கு அறச்சிந்தனைகள் ஏற்பட்டது என்றும், கடவுள் சிந்தனை ஏற்பட்டது என்றும், காட் இஸ் த இன்வென்ஷன் ஆஃப் த வீக் பர்சன்ஸ் என்கின்ற விதமாக அதை கொண்டு வருகின்றார். பிறகு ஆரியர்களோடு தமிழர்கள் ஜெயிக்க முடியாதன் காரணமாக அல்லது அவர்களோடு பெருமளவுக்கு சமாதானம் செய்து கொண்டதன் விளைவாக அவர் ஆரியர்களுடைய அந்த மேலாண்மை ஓங்குகிறது என்கின்றார். ஆரியர்கள் தமிழ் அரசர்களை வேள்விகளை செய்து அதில் ஆயிரக்கணக்கான விலங்குகளை கொல்ல வேண்டும் என்கின்றார் என்று அவர்கள் நிர்பந்திக்கிறார்கள் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார் என்பதை எல்லாம் குறிப்பிடுகின்றார். ரிக்கு வேதத்தில் எப்படி இந்திரன் என்பவன் தஸ்யுக்கள் என்றும் தாசர்கள் என்றும் அவர்களால் அழைக்கப்பட்ட தமிழர்கள் என்று இவரால் சொல்லப்படுகின்றவர்கள் எல்லாம் எப்படி அழித்தான் என்பதை பற்றியெல்லாம் சொல்கின்றார். இப்படியெல்லாம் சொல்லி வந்தவர் இந்த வேதத்தை முதன்மைப்படுத்திய ஆரியர்கள் ஏற்படுத்திய இந்த கொலை பாடல்கள், கொலை சடங்குகள் ஆகியவற்றில்
பல்வேறு கட்டுக்கடங்காமல் வரைகந்து உயிர்களை கொள்ளுகின்ற பொழுது அதை எதிர்த்து கேட்கின்ற, அதை தடுக்கின்ற, தத்துவ ரீதியாக தடுக்கின்ற அறிவு புரட்சியாக புத்த ஞாயிறு தோன்றினார் என்று கௌதம சாக்கியர் என்று ஒரு தமிழ அரச குலத்தைச் சேர்ந்தவர் தோன்றினார், வடநாட்டில் இருந்தவர் என்று நம்மை குறிப்பிடுகின்றார். பிறகு புத்த ஞாயிறினுடைய அந்த அறிவு புரட்சியானது பழந்தமிழ் அறிஞருடைய கருத்துக்களினுடைய வெளிப்பாடே என்கின்றார். பிறகு அதனால் ஏற்பட்ட விளைவுகள் என்ன என்பது இந்தியாவில் ஒரு பிரெஞ்சு புரட்சியை போன்ற ஒரு பெரும் மாற்றங்கள் அதை ஏற்படுத்தியது என்கின்றார். அதனாலே ஊக்கமிட்டு தம்முளே தாம் சொல்லிக் கொண்டு வந்த அரிய கருத்துக்கள் எல்லாம் தமிழர்கள் மீண்டும் சொல்வதற்கான களமாக பௌத்தம் இருந்தது என்கின்றார். திருக்குறள் தோன்றுவதற்கு காரணம் கூட தன்னுடைய கருத்துக்கள் சொல்வதற்கு காரணமான ஒரு களம் கொடுத்தது பௌத்தம் என்று சொன்னாலும், ஆனால் திருக்குறள் இருக்கின்ற கருத்துக்கெல்லாம் புத்தர் சொன்ன கருத்துக்களாக நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனால் புத்தர் என்கின்ற அந்த தமிழ் பெரியார் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் ஏற்கனவே தமிழ் பெரியார்கள் சொன்ன கருத்துக்கள் என்பதாக கொண்டு வந்து முடிக்கிறார். இவ்வாறு இந்த சூத்திரர்கள் புத்தரை தங்களுடைய சுயநலத்திற்காக திருடிக்கொள்வதில், திரித்து சொல்வதில், தமிழராக அடையாளப்படுத்தி காட்டுவதில் கில்லாடிகள். அவர்களுக்கு தேவையென்றால் புத்தர் தமிழர், அவர்களுக்கு தேவையில்லை என்றால் புத்தர் தமிழர் அல்ல. வட இந்தியா அம்பேத்கர் என்று சொல்வதைப் போல, வட இந்தியா புத்தருக்கு விழா எதற்கென்று சொல்வதைப் போல அவரை வட இந்தியர் என்பார்கள். தேவைப்பட்டால் இந்தியா முழுவதும் தமிழர்கள் இருந்தார்கள் என்பார்கள். அவர்களுடைய தேவைக்கு அது பயன்படவில்லை என்றால் இந்தியாவின் அதாவது வேங்கடத்திற்கு அப்பால் இருக்கின்ற ஏரியா தெலுங்கு தேசம் என்பார்கள். அந்த தெலுங்கு தேசத்திலிருந்து இங்கே வந்தவர்கள் வந்தேரிகள் என்பார்கள். இங்கே இருக்கிறவர்கள் தமிழர்களா என்றால் தாங்கள் மட்டுமே 1956க்கு பிறகு ஏற்பட்ட மொழிவழி மாகாணத்திற்கு கருத்தில் கொண்டு அதுதான் தமிழகம் என்பார்கள், தமிழ்நாடு என்பார்கள். பிறகு வடவேங்கடத்திற்கு தாண்டி தமிழ்நாடு இல்லை என்பார்கள். இன்னும் கொஞ்சம் போய் தமிழ் மொழி தான் திராவிட மொழிகளினுடைய தாய் என்பார்கள். கன்னடம், மலையாளம் போன்றவர்களெல்லாம் தமிழிலிருந்து தோன்றியது என்பார்கள். பிறகு சொல்வார்கள் தமிழ் மொழிக்கும் அவைகளுக்கும் சம்மந்தம் இல்லை என்பார்கள், தமிழர்களுக்கும் அவர்களுக்கும் சம்மந்தம் இல்லை என்பார்கள், அவர்களும் திராவிடர்களும் ஒன்று இல்லை என்பார்கள். இந்தியா சிந்து சமவெளி வரைக்கும் தமிழ் நாகரிகம் இருந்தது என்பார்கள். இப்படி தேவைப்பட்டால் தமிழர்கள் என்பதை இந்தியா முழுக்க ஒரு மேப் போட்டு வைப்பார்கள். தேவைப்படவில்லை என்றால் தமிழ்நாட்டில் அவனவன் ஜாதியை தாண்டி அவர்கள் தமிழர்கள் மற்றவர்களை தமிழர்கள் என்று அங்கீகரிக்க மாட்டார்கள், ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் தாங்கள் தான் தமிழர்களா என்றால் அதுவும் அவர்களுக்கு தெரியாது. இவ்வாறு எப்படி பார்ப்பனன் தன்னுடைய பிழைப்புக்காக தன்னை வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு விதமாக மாற்றி கூட்டியும் குறைத்தும், அருமை நண்பர் தண்டபாணி கவிராயர் அடிக்கடி சொல்வதைப் போல, எந்த அளவுக்கு பிழை இருக்கிறதோ அந்த அளவுக்கு பாட்டிலே இருக்கிற பிழைக்கு தகுந்தாற் போல நீங்கள் பரிசை குறைத்து எங்களுக்கு கொடுத்துவிடும் என்று சொல்கின்ற தருமியைப் போல, எங்கெங்கெல்லாம் தங்களுக்கு முடிந்தவரை பழித்தவரை பார்ப்பனியம் என்பதைப் போல பழித்தவரை தமிழியம் பேசுகின்ற பச்சோந்திகளாகத்தான் தமிழை முதன்மைப்படுத்தி தமிழ்நாடு என்கின்ற ஒரு ஜியோகிராஃபிக்கல் டெரிட்டரியை இன்றைய காலகட்டத்தில் இருப்பதை முதன்மைப்படுத்தி தங்களை தமிழர்கள் என்று அடையாளப்படுத்திக் கொள்வார்கள் செய்து வருகின்ற அரசியல். இந்த குரு மதி உடையவர்கள், இந்த இருட்டு புத்தியுடையவர்கள் தேவைப்பட்டால் எதையும் தங்களுக்குடைய சுயநலத்திற்காக தம்முடையதாக ஆக்குவார்கள், இல்லாவிட்டால் அதை தள்ளி புறம் நடந்து போவார்கள். இது பார்ப்பனர்களுக்கும் இந்த சூத்திரர்களுக்கும் இருக்கின்ற ஒரே புத்தி தான். என்ன? அடுத்தவர்களை எப்படி ஏய்ப்பது, அடுத்தவர்களை தத்துவங்களை எப்படி திருடிக்கொள்வது என்பதுதான். 500 ஆண்டுகளாக தமிழ் செழுமையாக வளர்ந்ததற்கு பௌத்தத்தின் பெருக்கம்தான் காரணம் என்று சொல்லிய அங்கீகரித்த மறைமலை அடிகளே பார்ப்பனிய வேள்விகளை எல்லாம் தடுத்து நிறுத்துகின்ற சக்தி கொண்ட சக்தியாக பெரும் அறிவு புரட்சியாக எழுந்தவர் கௌதம சாக்கியராகிய புத்தரே என்று அங்கீகரித்து அந்த புத்தர் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் பழந்தமிழ் கருத்துக்கள் என்று உடனடியாக டிஸ்கிரெடிட் பண்ணி இந்த கையில் கொடுத்து அந்த கையில் பிடிக்க வேண்டியது. அடுத்து
புத்தரால் ஏற்பட்ட ஒரு இந்தியாவில் ஏற்பட்டது புரட்சியானது, அறிவு புரட்சியானது. அம்பேத்கர் அவர்கள் சொன்னதைப் போலவே இவரும் சொல்கிறார், பிரெஞ்சு புரட்சி அளவுக்கு ஒரு பெரிய புரட்சி ஏற்படுத்தினார் என்று சொல்லிவிட்டு கிரெடிட் கொடுத்துவிட்டு மறுபடியும் சொல்கிறாரு, தமிழ் அறிஞர்கள் தாங்கள் மனதிலே வைத்திருந்த கருத்துக்கள் எல்லாம் வெளியிடுவதற்கான ஒரு களம் அமைந்தது என்றார். பிறகு அவர்கள் சொல்லுகின்ற இந்த தமிழ் பெரியார் என்று புத்தரை அழைக்கிறார். இந்த தமிழ் பெரியார் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் அவர் சொன்ன கருத்துக்கள் அல்ல, எங்கள் பழைய தமிழர்கள் சொன்ன கருத்துக்கள் என்கின்றார். இப்படி முன்னுக்கு பின் முரணாக, ஒன்றுக்கு பின் ஒன்றாக குழப்பங்களையும் மழுப்பல்களையும் அவர் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். அவருக்கு நேர்மை இல்லை. புத்தர் என்கின்ற அந்த ஞாயிறு, அந்த சாக்கியர் பார்ப்பனியத்தை வீழ்த்தினார், தத்துவ ரீதியாக அவர்களை தவிடுபொடி ஆக்கினார், அவர்களுடைய வேதங்கள் வெங்காயங்கள் அனைத்தையும் வெறுமையாக்கி காட்டினார், மானுட விழுமியத்தை முதன்மைப்படுத்தினார். பிரெஞ்சு புரட்சியை போன்று சமத்துவம், சகோதரத்துவம், சுதந்திரம் என்கின்ற அற்புதமான மானிட விழுமியங்களை எல்லோருக்குமான விடுதலைக்கான உரிமைக்கான விஷயங்களாக அதை அறிவு புரட்சியாக மக்களுடைய சமத்துவ புரட்சியாக ஏற்படுத்தினார் என்பதை அங்கீகரித்துவிட்டு அதை உடனே தூக்கி போட்டு மறைக்கிறார். திருவள்ளுவர் புத்தருக்கு பின் வந்தவர் என்கின்றதும், அவர் புத்தஞாயினுடைய ஒரு பள்ளியில் படித்தவர் என்பதும், அவர் சாக்கிய குலையத்தைச் சேர்ந்தவர் என்பதும் என்கின்ற அந்த வரலாற்றை எல்லாம் மறைத்துவிட்டு அவரை தமிழராக காட்ட பார்க்கிறார். இவ்வாறு முன்னுக்கு பின்முரணாக தமிழ் தேசியம் பேசுகிற அனைவருக்கும் மூலத்தாத்தாவாக இருக்கின்ற மறைமலையே இவ்வளவு தூரம் மறைக்கின்றார். மலையையே மறைக்கின்றவர் இவர் மறைமலையா அல்லது மலையை மறைப்பவரா என்றே தெரியாத அளவுக்கு குழப்புகிறார் என்றால் இவர் மறைமலை அல்ல, மலை என்றே இவர் சொல்லப்பட வேண்டும். இப்படிப்பட்ட இந்த தங்களுடைய கட் அண்ட் பேஸ்ட் ஐடியாலஜிஸ்டுகளாக இருக்கின்ற இந்த சூத்திரர்கள் புத்த ஞாயிறுனுடைய சாக்கிய வம்சத்தைச் சேர்ந்தவர்களான நம்முடைய வரலாற்றை, நாம் தமிழுக்கு செய்த பெரும் பங்களிப்புகளை, தமிழை உருவாக்கிய வரலாற்றை அங்கீகரிக்க மாட்டார்கள். இவர்களுடைய அப்படி அங்கீகரித்தார்கள் என்றால் இவர்கள் அடையாளம் இழந்து போய்விடுவார்கள். ஏனென்றால் உண்மையினுடைய அடையாளத்தை திருடிக்கொண்டு தான் ஒரு போலி உலவி வர முடியும். உண்மை வெளிவந்தவுடனே அந்த போலி அங்கே இடிந்து விழுந்துவிடும், உயிரற்று இடிந்து விழுந்துவிடும். அத்தகைய ஒரு வீழ்ந்து விடுவதற்கான ஒரு 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 விபத்து, ஒரு விபரீதம் இருக்கிறது என்பதனாலே தான் பார்ப்பனர்களும் இந்த தமிழ் பேசுகின்ற தமிழ் திருடர்களும் பார்ப்பன திருடர்களும் இந்த நாட்டிலே உண்மையான ஜம்பு தீபாதிபதிகளாகிய சாக்கியர்களுடைய விடுதலைக்கு எதிரான 2 கிரகணங்களாக இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் சாக்கியர் என்பதுதான் நம்முடைய வேர் அடையாளம், உயிர் அடையாளம், கரு அடையாளம், கருவறை அடையாளம், கருப்பு அடையாளம், சிறந்த அடையாளம், செம்மையான அடையாளம், உண்மையான அடையாளம், மெய்மையான அடையாளம். நாம் தமிழர் என்பது நாம் தமிழை உருவாக்கியதனால் தமிழராகிறோம் என்பதாகுமே ஒழிய நம்முடைய அடையாளம் என்பது சாக்கியர், நாம் என்பது தான் நிஜம். நாம் தமிழை பேசலாம், ஆங்கிலத்தை பேசலாம், கன்னடத்தை பேசலாம், வேறு எந்த மொழிகளை கூட, ஜப்பானிய மொழிகளை பேசலாம், அரேபிய மொழிகளை பேசலாம், எந்த ஒரு மொழிகளை வேண்டுமானாலும் நாம் பேசலாம் தேவையை ஒட்டி. ஆனால் நாம் சாக்கியர் என்பது தான் நிஜம். மொழிகள் வரும் போகும். ஆனால் நாம் ஒரு இனம் என்பது மாற்றப்பட முடியாதது. நாம் புத்த ஞாயிறு தோன்றிய சாக்கிய பேரினம், சிறந்த இனம், உயர்ந்த இனம் என்பதை நீங்கள் அறிக. நம்மை வந்தேறு என்றவர்கள் சொல்கின்றவர்களுடைய வார்த்தைகளை எல்லாம் கேட்டு நீங்கள் குழப்பமோ கோபமோ வருத்தமோ அடையாது புத்த ஞாயிறுவை போல உயர்ந்த ஒரு ஞான கம்பீரவான்களாக புத்தனாகின்ற வேலையை பாருங்கள். அதன் மூலம் இந்த உலகத்தை ஒரு மீண்டும் சமத்துவம், சகோதரத்துவம், சகோதரித்துவம், சுதந்திரம் உள்ள ஒரு பெரிய ஒரு இன்ப பூங்காவாக மாற்றுகின்ற ஒரு பெரும் அரும் பணியை நாம் சங்கமாக இருந்து செய்ய வேண்டியிருக்கிறது. இந்த வெற்று அடையாளங்களுக்கு, வெற்று கோஷங்களுக்கு நாம் நம்முடைய அறிவை, திறமையை, நம்முடைய உழைப்பை, நம்மளுடைய ஆற்றலை நாம் வீணாக்கக்கூடாது. கருப்பின் வலிமை உலகு அறியும், கருப்பின் திறமை உலகு அறியும். வெயிலில் விளைந்தாலும், வெயிலில் வதைக்கப்பட்டாலும்,
சூரியனையே சுட்டெரிக்கின்ற கருத்த பெரும் தோள்கள் நமது. அந்த உழைப்பினால் தான் இந்த உலகங்களையே நாம் உருவாக்கியிருக்கிறோம். எனவே இந்த வெளுத்த தோள்கள் எல்லாம் புழுக்களைப் போல சூரிய ஒளி பட்டோடனே காய்ந்து விடுகின்ற எரிந்து விடுகின்ற புழுக்கள் இவர்கள். இந்த புழுக்களால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. இந்த போலிகள் தமிழுக்குள்ளே நுழைந்து கொண்ட போலிகள் இந்த நாட்டுக்குள்ளாரே புத்தம் என்கின்ற அந்த புத்த கோயில்களிலே நுழைந்து கொண்ட போலிகள் ஆகிய இந்த இரண்டு போலிகள், இந்த இரண்டு கிரகணங்கள் உடைந்து விலகின்ற பொழுது சூரியராய் சந்திரராய் நாம் எழுவோம். சுடர்மிகும் புத்த ஞாயிறுவின் வழியிலே நாம் வளர்வோம். இன்ப வாழ்வை எய்தி எல்லோருக்கும் இன்பம் தருகின்ற இனிய நாட்கள் இனி மலரும் என்பதை நீங்கள் அறிக. எழுக எழுக, விழித்துருக, விழிப்புறுக. நீங்கள் தமிழர் என்கின்ற அடையாளத்தை விட நாம் சாக்கியர் என்கின்ற அடையாளத்தை கையில் எடுக்க நீங்கள் சற்றேனும் தயங்க வேண்டாம், மயங்க வேண்டாம் என்று அருமை சகோதரர்களே சகோதரிகளே நான் கேட்டுக்கொள்கின்றேன். வாழ்க சாக்கியம், வாழ்க புத்த ஞாயிறு ஏற்படுத்திய ஒளி. நாம் நமக்கே ஒளியாகின்ற நாட்கள் இனிது வந்து எய்துக நமக்கே.